அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவனுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்தது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸுக்குமே என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எது பற்றின வீடியோஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா, நம்ம சேனல் செல்லம் டிப்ஸ் ஆரம்பித்து இன்னையோட 2 வருஷம் முடிஞ்சிருக்கு. நம்ம சேனலுக்கு சில்வர் ப்ளே பட்டனுமே கிடச்சிருச்சு. என்ன தேதியில் கிடச்சிச்சு அப்படின்னாக்கா, எனக்கு 2ஆம் மாதம் 2ஆம் தேதி 2020 கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணினேன். ஸோ அன்றைக்கே அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது சேனலை ஸ்டார்ட் பண்ண அந்த செகண்ட் இயரில் நம்ம இந்த அன்பாக்சிங் வீடியோவுமே அப்படியே சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோடு அப்படியே வச்சுருந்தேன். இன்னொன்று ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் மந்த்து வரதா இருந்தாங்க. இந்த கொரோனா இஷ்யூனால் அவங்களால வர முடியல. ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த அன்பாக்சிங் பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினச்சேன். ஏன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி இந்த அவார்டை என் கையில் இருக்கிறத நினச்சி பெருமைப்படுற முதல் பர்சன் அப்படின்னு கேட்டாக்கா என்னோட கணவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அடுத்தது எங்கள் அம்மா அப்பா எனக்கு ரொம்பவே பூஸ்டாக, எனக்கு பக்கபலமாக இருந்து இந்த அவார்டை நீ வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு என்னை ஓட வச்சது. அடுத்தது என் குழந்தைங்க எனக்கு என்கரேஜிங் அப்படின்னு கேட்டாக்கா என்னோடய குழந்தைங்க தான். ஸோ இன்றைக்கி என்னம்மா பண்ணுறீங்க, இன்றைக்கி என்ன வீடியோஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்குறதுமே அவங்க தான். நிறைய வீடியோஸில் அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய சப்போர்ட்டிங் என்னோடய ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவுமே நம்ம நிறைய பேச போகிறோம். என்னை பற்றின நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். வாங்க இப்போ அன்பாக்சிங் பார்த்துட்டு நம்ம அடுத்தது நம்மளை பற்றி பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, யூடியூப் நமக்கு கொடுத்துருக்க அந்த அவார்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா சேஃபாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஷேக்கிங் இல்லாமல் அவ்வளோ ஒரு சேஃபாக வச்சுருக்காங்க. மேலே இந்த ஸ்பாஞ்ச் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கார்டு அதில் இருக்குது. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது நமக்கு என்ன மாதிரி அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. செகண்ட் லெவலுக்கு போகும்போது நமக்கு கோல்டு பட்டன் கிடைக்கும். அடுத்தது டைமண்ட் கிடைக்கும். இன்றைக்கி இந்த சில்வர் பட்டன் என் கையில் இருக்கிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்களே நம்ம சேனலில் கொண்டு போவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யூடியூபோட சிஇஓ அவங்களோட சிக்னேச்சரோட இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம பத்திரமா வச்சுக்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட பட்டன் தான். சில்வர் பட்டனை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட செல்லம் டிப்ஸ் அப்படிங்கிற சேனலோட அந்த நேம் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து செல்லம் டிப்ஸ் அப்படிங்கிற அந்த நேமில் கொஞ்சம் கூட ஒரு சேஞ்சஸ் கூட நான் பண்ணவே இல்லை. ஸோ அந்த நேம்லேயே இந்த பட்டன் எனக்கு கிடச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பட்டன் எனக்கு கிடைக்கிறதுக்கு முழு காரணமாக நான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களை தான் சொல்லுவேன். இந்த லெவலுக்கு நீங்கள் என்னை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் லெவலுக்கும் கொண்டு போவீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இப்போது இந்த கவரில் இருந்து நம்மளோட பட்டனை வெளியில் எடுத்துடலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பட்டன் என்னால் தொட முடியுது. பட் இது எனக்கு பெரிய கனவாக இருந்துச்சு. எட்டாத ஒரு கனவாக தான் இருந்துச்சு. மற்றவங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டன் என் கையில் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சாதனை மாதிரி தான். ஏன் அப்படிங்கிறத நான் வீடியோவோட எண்டில் உங்கள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட பட்டன் ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்குது. அந்த மேலே அந்த யூடியூபோட அந்த பட்டன் லோகோ. இப்போ என் கையில் இருக்கிற இந்த பட்டனை நான் மற்ற சேனல்ஸ் அவங்க அன்பாக்சிங் பண்ணி போடும்போது ரொம்ப ஹாப்பியாக பார்ப்பேன். நம்ம கையிலேயும் இந்த பட்டன் என்றைக்காவது ஒரு நாள் வரும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் ரொம்பவே உறுதியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்காகவே நம்ம வீடியோ பண்ணுறோம். இதிலிருந்து நம்ம சம்பாதிக்கல அது அடுத்த பட்சம். ஆனால் இந்த அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக நமக்கு வேணும். இந்த பட்டன் நம்ம கையில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் மனசில் உறுதியாக எடுத்துக்கிட்டேன். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. நான் ரொம்பலாம் படிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவார்டு என் கையில் இருக்கிற இந்த தருணத்தில் நான் என்னை பற்றின ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல நான் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன்.
படிப்பு தான் முக்கியம், படித்தா தான் லைஃபு, படித்தா தான் வந்து வேலை அப்படின்னு உள்ள இந்த காலத்தில் நான் வந்து எந்த டிகிரியுமே முடிக்கல. ஏன்னா வந்து நான் வந்து 19 கிட்ஸு. அப்போ உள்ள அந்த சூழ்நிலையில் பெருசாக ஒன்றும் படிக்க வைக்க மாட்டாங்க. அப்பயுமே ஒரு சில பேர் படித்தாங்க தான். ஆனால் நாங்கள் இருந்த அந்த சூழ்நிலை இந்த ஏரியாவில் வந்துட்டு எஜுடேட் பண்ணி கொஞ்ச நாளையில் நிறுத்தி வீட்டில் வைப்பாங்க. அடுத்தது வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி தான் வந்து 2019 எனக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கும் போதும் சரி, இப்போ வரைக்கும் சரி, நீ வந்து கம்மியாக தான் படிச்சிருக்க, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்ட்டுலாம் ஒரு வார்த்தை கூட இன்ன வரைக்கும் கேட்டதே இல்லை. அதுக்காகவே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நான் பண்ணிக்கிறேன். இந்த தருணத்தில் இறைவனுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கணவரை எனக்கு இறைவன் வந்து அமைச்சு கொடுத்ததுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேனலை வந்து எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணினேன், எதனால் ஸ்டார்ட் பண்ணினேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன். இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படிங்கிறவங்கள பற்றியுமே நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அண்ணன் பையன் நேம் வந்துட்டு அஷீம். வயசு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 14 தான். ஆனால் ரொம்ப 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 அறிவாளியான ஒரு பையன். எங்கள் வீட்டில்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பற்றி அதிகமாக பேசினது, யூடியூப்பை பற்றின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பையன் அஷீம் தான். ஸோ அவன் மூலியமாக தான் நான் வந்துட்டு நிறைய யூடியூப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். யூடியூப்பில் எப்படி வீடியோ போடணும், எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்ததுமே என்னோடய அண்ணன் பையன் தான். ஸோ இந்த தருணத்தில் அவனுக்கு ரொம்பவே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். யூடியூப் மேலே அவனுக்கு இருந்த அந்த ஆர்வம் தான் சரி நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் என்ன ரொம்பவே ஊக்கப்படுத்தினது. இன்னொன்று, நம்ம வந்து நிறைய படிக்கல, வெளியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு வாய்ப்பு எதுவுமே கிடையாது. மற்றபடி கணவர் அதிகமாக என்கிட்ட கேட்டது என்னென்னா, நீ மேற்கொண்டு ஏதாவது படிக்கிறியா அப்படின்ட்டு. இனிமேல் நம்ம படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கும் போக முடியாது. ஏன்னா நமக்கு குழந்தைங்க இருக்குது, குழந்தைங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு கொடுக்கணும். அப்போ வந்து வீட்டில் இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், படிக்காத நீ உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு சொசைட்டி நம்மளை பார்க்குற அந்த பார்வையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். எந்த விதத்துலையாவது நம்மளை ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மன உறுதி மட்டும் என்கிட்ட எப்பயுமே இருந்துச்சு. அதுவும் இல்லாத சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இந்த கைவினை பொருட்கள், டைலரிங் அது எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகம். சரியே நம்ம அதையே பண்ணக்கூடாது இந்த சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு டிப்ஸ் சேனலாகவே இதை ஆரம்பிப்போம். நிறைய விதமான டிப்ஸை வந்து நம்ம சொல்லுவோம். நிறைய டைலரிங் வீடியோஸ், நிறைய டிப்ஸ் வீடியோஸ், ரெசிபீஸ் அந்த மாதிரி எல்லாத்த பற்றியுமே சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செல்லம் டிப்ஸ் அப்படிங்கிற நேம் வச்சோம். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா செல்லம். நம்ம நேம்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செல்லம் அப்படிங்கிற நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இன்னொன்று, நம்ம ஒரு விஷயத்த மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது நம்ம வந்து நார்மலாக சொல்கிறத விட செல்லமாக சொல்லும்போது அது அவங்கள போய் சீக்கிரமே சேரும். உதாரணத்துக்கு, நம்ம ஒரு குழந்தைகிட்ட ஒன்று சொல்லும் போது நார்மலாக சொல்கிறத விட கொஞ்சம் செல்லமாக சொல்லி பாருங்களேன், அது வந்து சீக்கிரமே அந்த குழந்தை அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறதுமே செல்லமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக செல்லம் டிப்ஸ் அப்படின்னு நேம் வச்சோம். ஸோ செல்லம் டிப்ஸ் அப்படிங்கிற நேம் வந்துட்டு உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் சொன்னீங்க. இன்னும் நிறைய பேர் எப்படி சொல்லுவீங்கன்னா, நீங்கள் சொல்கிற டிப்ஸுமே ரொம்ப செல்லமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம சேனலோட நேம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையுமே பார்த்தாச்சு. அடுத்தது இந்த சேனலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த சொசைட்டியில் என்னென்ன ஃபேஸ் பண்ணினேன், ஃபேமிலியில் என்னென்ன ஃபேஸ் பண்ணினேன் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன். சேனலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட்டை வந்து பர்மிஷன் கேட்காமலே விளையாட்டுத்தனமாக சேர்ந்து நானுமே ஓப்பன் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஸோ என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற பயம் வந்து எனக்கு ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு பயந்துகிட்டே இருந்தேன். பட் வந்து அவங்கள்ட்ட சொன்ன அடுத்த செகண்டே வந்துட்டு க்ரீன் சிக்னல் காமிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, குட் செல்லம், தொடர்ந்து நீ வீடியோ போடு, உன்னால் முடியும், உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை போதாதாங்க நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ அதை பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு நான் அடுத்தடுத்து வீடியோக்கள் போட ஆரம்பிச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து சேனலை பற்றி கொஞ்சம் வெளியில் வந்து அப்படியே ஷேர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்துட்டு நிறைய நான் ஃபேஸ் பண்ணினேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து கிண்டல், நிறைய கேலி, இதெல்லாம் உனக்கு தேவையா, வெட்டி வேலை பார்க்குற இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேஸ் பண்ணினேன். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னை பற்றி நல்லா தெரிஞ்ச என் கூட படித்த ஒரு பொண்ணே வந்து என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணினாங்க. ஸோ ஒரு பப்ளிக் பிளேஸில் வச்சுட்டு வந்து சர்ச் பண்ணால் எவ்வளோ வந்து நிற்க போகுது சேனலில், உன்னோடது தான் வரப்போதா,
உன்னோட வீடியோஸ் எல்லாமே யார் பார்க்க போகிறாங்க, எவ்வளோ பெரிய பெரிய சேனல்ஸோட வீடியோஸ் வந்து சர்ச்சிங்கில் வந்து நிற்கும், நீ போடுறது எல்லாமே வந்து வரவே வராது, ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்ட்டு ஃபேஸுக்கு நேராக சொல்லும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வெளியில் போயிருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு டீம் மாதிரி சேர்ந்துட்டு நம்ம எப்படி வீடியோவில் பேசுவோம், எப்படி சப்ஸ்கிரைப் கேட்போம், அது எல்லாமே சொல்லி காட்டி ரொம்பவே கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிகினர்ஸ் யூடியூபராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி கேலி கிண்டல் ஃபேஸ் பண்ணும்போது தான் வந்து நம்ம மனசு ரொம்பவே வலிமை பெறும். அந்த தருணங்களில் வந்து என்னோடய கணவர்கிட்ட சொல்லி நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சிரிக்கிறவங்க எப்பயுமே அங்கேயே தான் இருப்பாங்க, ஆனால் நீ வந்து முன்னோக்கி போய்கிட்டே இருப்ப, அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் நீ வீடியோஸ் பண்ணிக்கிட்டே நீ வருவ அப்படின்ட்டு அவங்க தான் வந்து என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உங்களில் யாராவது நியூ யூடியூபர்ஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் இது மாதிரி சில விஷயங்களை வந்து காதில் எடுத்துக்காதீங்க. நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதை நோக்கி போய்கிட்டே இருங்க. உங்களை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட உழைப்பு உண்மையாக இருந்துச்சுன்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம சேனல்லையே எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் வந்துட்டு ஓப்பன் பண்ணி இன்னையோட 2 வருஷம் ஆகுது. இப்போ தான் வந்து நான் வந்து இந்த சில்வர் பட்டனே வாங்கியிருக்கேன். பட் வந்து இடையில வந்து நான் ரொம்ப வந்து வியூஸ் எல்லாமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே உள்ளது தான், நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். அப்படி தான் வந்து நானுமே ரொம்ப சோர்ந்து போயிட்டு ஒரு 3 மாதம் போல் நான் வந்து வீடியோ எதுவுமே போடலை, அப்படியே விட்டுட்டேன். அப்போ வந்து நான் சுத்தமாக எனக்கு வீடியோ பண்ணுற அந்த மெயின் செட்டே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா 300 வியூஸுக்கு மேலே எதுவுமே போகலை. ஒரு 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. பட் வந்து வியூஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 வியூஸ் தான் போகும். நம்ம எவ்வளோ தான் பொறுமையாக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்மளோட பொறுமையும் இழந்து போகும். அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த யூடியூப் வந்துட்டு என்னோடய முதல் வருஷம் இருந்துச்சு. அந்த வருஷத்தோட அந்த எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் வந்து வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம எவ்வளோ தான் வீடியோ போட்டாலுமே அதுக்கான டைமிங் கிடைச்சுமே எனக்கு வந்து எப்படி வந்து இந்த சேனலை வந்து மானிட்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு இது தெரியவே இல்லை. அந்த இடத்துல என்னை அப்படியே விட்டுருந்தா நான் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செல்லம் வந்து இருந்திருக்கவே மாட்டேன். ஸோ அந்த இடத்துலையே இந்த சேனல் வந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் வந்து என்னோடய கணவர் வந்து என்னை சுத்தமாக விடவே இல்லை. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் 3 மாதத்துலேயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வீடியோ போடலையா, என்னை விட்டுடுங்க ப்ளீஸ், நான் வீடியோ போடலை அப்படிங்கிற அந்த பதில் தான் நான் அவங்களுக்கு சொல்லுவேன். அடுத்தது அவங்க சொன்னாங்க, நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கு வந்து சேனல் மானிட்டேஷன் ஆகணும் அவ்வளோதானே, நான் உன்னோட சேனலோட மானிட்டேஷனுக்கு நான் பொறுப்பு, நீ வந்து வீடியோ போட்டுக்கிட்டே உன்னோட மானிட்டேஷனை நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடுத்த கட்டத்தை அவங்க வந்து என்னோடய சேனலோட மானிட்டேஷனுக்காக அவங்க வந்து யூடியூப் கூட மெயில் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் மந்த் என்னோடய சேனல் திறந்து 1 இயர் ஆக போகுது. அப்படிங்கிற தருணத்தில் 1 இயர் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த மானிட்டேஷன் வேணும் அப்படிங்கிறதுல நானுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அவங்களுமே அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக வந்து 1 இயர் ஆகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து என்னோடய சேனல் வந்து மானிட்டேஷன் ஆச்சு. மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து பெரிய பொறுப்பு வந்து வந்தா மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து தொடர்ந்து இனிமேல் வீடியோ பண்ணுறோம், எந்த சூழ்நிலை வந்தாலும் வீடியோ பண்ணுறோம். அடுத்தது நம்மளோட சில்வர் பட்டன் வாங்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி அந்த சில்வர் பட்டன் வாங்கியாச்சு. நம்ம சேனலுக்கு 2 வருஷமும் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல அடுத்ததான் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, படிக்காதவங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணாதீங்க. படிக்கலை, இவங்க வந்து சமையல் பண்ணத்தான், இவங்க வந்து வீட்டை பார்த்துக்கிறதுக்கு தான், இவங்க வந்து குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு தான் லாய்க்கி அப்படின்ட்டு எந்த ஒரு முத்திரையும் குத்தாதீங்க. படிக்கலை அப்படின்னாலுமே அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தட்டி கொடுத்தாலே போதும், அவங்களால சாதிக்க முடியும். கண்டிப்பாக யாராவது மேல் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, உங்கள் ஒய்ஃப் ஆகட்டும், உங்கள் சிஸ்டர் ஆகட்டும், ஏதோ ஒரு சூழ்நிலையில் படிக்க முடியல அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்கள ஊக்குவீங்க. அவங்களோட வெற்றியை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ இந்த இடத்துல நான் இதை சொல்லிக்க விரும்புகிறேன். நானுமே நம்ம வந்து படிக்கலையே அப்படின்ட்டு நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்போ நம்ம குழந்தை வந்து நீ என்னம்மா படிச்சிருக்க அப்படின்ட்டு கேட்டுருவானோ, அதுபோல் கேட்கும்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த ஃபீலிங் வந்து துளி கூட இல்லை. இப்போ என் பிள்ளையே வந்துட்டு பெருமையாக சொல்லிக்கிறான், எங்கள் அம்மா வந்து ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூடியூப் எவ்வளோ காலம் இருக்குதோ, இந்த யூடியூப்பில் நீங்கள் எவ்வளோ காலம் என்னை பார்க்க போகிறீங்களோ, ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நிமிஷம் இந்த இடத்துல நான் வந்து இந்த ஒரு அவார்டோட உங்கள் கூட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கும்போது என் மனசு ரொம்பவே நிறைவாக இருக்குது. படிக்காத ஒருத்தின்னு சொன்ன நான் வந்து இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்கேன்.
படித்தவங்க கூட என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு அப்படி தான் இருக்காங்க. ஆனால் படிக்காத நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு முத்திரை வந்து நீ இதுக்கு தான் லாய்க்கி அப்படின்ட்டு, அந்த ஒரு முத்திரையை இனிமேல் யார் மேலேயும் குத்தாதீங்க. படிக்கலைனாலுமே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு உதாரணம் இப்போ இந்த யூடியூப். ஸோ வந்து உங்களோட திறமை வந்து உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை உங்களோட பேஷனாக எடுத்துக்கிட்டு உங்களால் எவ்வளோ தூரம் அதை கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போங்க. உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு உதாரணமாக நம்ம சேனலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட மனசில் என்ன இருந்துச்சு, இந்த 2 வருஷமாக என்னோட யூடியூப் ஜேர்னி எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ கூட இந்த யூடியூபுக்கு மனமார்ந்த என்னோட நன்றிகளை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லியே தான் ஆகணும். இந்த அவார்டை எனக்கு கொடுத்ததுக்கும் நன்றி. அதுபோல் 1,00,000க்கு மேலே இப்போ வந்து 1,30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் இருக்காங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸாக மட்டும் உங்களை என்றைக்குமே நான் பார்த்தது கிடையாது. என்னோடய ஃபேமிலி 1,00,000 தாண்டிடுச்சு. என்னோடய ஃபேமிலி 1,30,000 தாண்டிடுச்சு. அவ்வளோ மெம்பர்ஸ் நம்ம ஃபேமிலியில் சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு தான் வந்துட்டு நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை பார்ப்பேன். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோவை ஆர்வம் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லேயும் உங்களோட அன்பான அந்த வார்த்தைகள், அக்கா, மகளே, தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது போல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இன்றைக்கி வீடியோவில் நிறைய உங்கள் கூட பேசிட்டேன். என் மனசில் என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். உங்களில் எத்தனை பேர் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். படிக்கையில் மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸ், என்னோடய வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி இவ்வளோ தூரம் நம்ம சேனலை கொண்டு போன என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி. அடுத்தடுத்து நம்ம இனிமேல் DIY, கிராஃப்ட் டிப்ஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தினம் தினம் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செல்லம் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.